இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 2M சினிமாஸ் டி பிக்சர்ஸ் தயாரிப்பில் தயால் பத்மநாபன் இயக்கத்தில் வெற்றி நடிக்கும் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு ஜூலை 10 முதல் திரையரங்குகளில். பெரிய பெரிய ராஜேஷ் மாடல் போட்டு தண்ணி எடுக்கிறாங்க மேடம். அதனாலதான் எங்களுக்கு வறட்சியே வருது. போர்ல தண்ணி வரல, கிணத்துல தண்ணி வரல, ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். எங்க மாடு ஆடுகள் எல்லாம் நாங்க கசாய்க்கு ஓட்டிடுவோமோ இல்ல செய்யறோமோ என்று எங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்கு மேடம். நாங்க காலை கூட நீர் மேடம். மேடம். வேலூர் மாவட்டம் கணியம்பாடி சுற்றுவட்டார பகுதியில் செயல்பட்டு வரும் கல்குவாரிகளின் அராஜக செயல்பாடுகளால் நிலத்தடி நீர்மட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டு பல ஏரிகள் வறண்டு விவசாயிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். குவாரிகளில் தொடர்ந்து நடைபெறும் வெடிவெடிப்பு மற்றும் அதிக அளவில் நீர் இறைத்தல் காரணமாக நிலத்தடி நீர் வெகுவாக குறைந்துள்ளது. இதனால் சோழவரம், வேப்பம்பட்டு, பாப்பான்தோப்பு, பெண்ணாத்தூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் உள்ள 10 ஏரிகள் முழுமையாக வறண்டு போயுள்ளன. இதன் விளைவாக விவசாய நிலங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. கால்நடைகளுக்கு குடிநீர் கூட கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளதால் விவசாயிகள் மிகுந்த மன உளைச்சலில் உள்ளனர். இந்நிலையில் கணியம்பாடியை சேர்ந்த விவசாயி ஜெய்சாமி 17ஆம் தேதி வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் தன் மன உணர்வுகளை வெளிப்படுத்தினார். நாக நதியாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டி அதிலிருந்து 10 ஏரிகளுக்கும் நீர் திருப்பிவிட வேண்டும் என நீண்டகால கோரிக்கையை முன்வைத்த அவர் திடீரென இரு கைகளையும் கும்பிட்டபடி தரையில் படுத்து, எங்களுடைய கால்நடைகளுக்கு கூட தண்ணீர் இல்லை, எங்களையும் எங்கள் விவசாயத்தையும் எங்கள் குடும்பங்களையும் காப்பாற்றுங்கள் என கண்ணீர் மல்கி மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளிடம் வேண்டினார். இச்சம்பவம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கூட்டத்தில் கலந்து கொண்ட பிற விவசாயிகளும் ஜெய்சாமியின் முறையீட்டுக்கு ஆதரவு தெரிவித்தனர். பல ஆண்டுகளாக தொடரும் இந்த பிரச்சனைக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என விவசாய அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. மாவட்ட நிர்வாகம் விவசாயிகளின் இந்த கோரிக்கையை தீவிரமாக பரிசீலித்து கல்குவாரிகளின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தவும் நீர் மேலாண்மை திட்டங்களை உடனடியாக செயல்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பகுதியில் நிலத்தடி நீர் பாதுகாப்பு மற்றும் நிலையான விவசாயத்தை உறுதி செய்ய அரசு தகுந்த திட்டங்களை வகுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர். பெரிய பெரிய ராஜேஷ் மாடல் போட்டு தண்ணி எடுக்கிறாங்க மேடம். அதனாலதான் எங்களுக்கு வறட்சியே வருது. போர்ல தண்ணி வரல, கிணத்துல தண்ணி வரல, ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். எங்க மாடு ஆடுகள் எல்லாம் நாங்க கசாய்க்கு ஓட்டிடுவோமோ இல்ல செய்யறோமோ என்று எங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்கு மேடம். நாங்க காலை கூட நீர் மேடம். எங்க காப்பாற்றுங்க மேடம். என் பேர் ஜெய்சாமி. கனியம்படி ஒன்றியம், பாப்பாந்தோப்பு கிராமம், சோழவரத்தை ஒட்டி உள்ளது. எங்கள் பக்கத்துங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ 10-12 ஏரிக்கு இருக்குது. 24 பஞ்சாயத்துக்கு 24 ஏரி இருக்குது. இந்த 10-12 ஏரிங்கள்லையும் பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்தமாக கிடையாது. 4 வருஷமாக தண்ணி கிடையாது. நானும் 2 வருஷமாக இந்த விவசாய குறைதீர்வுல கூட்டத்தில் வந்து ஏரிங்களில் தண்ணி நிரப்பணும்னு சொல்லின்னு இருக்கிறேன். இந்த நாகநதியில் ஒரு அணை கட்டி அந்த தண்ணி கொண்டு ஏரிங்களை நிரப்பணும்னு நான் ரொம்ப நாளாக அந்த குறிக்கோளை பேசின்னு இருக்கேன். இந்த சங்கத்தில் விவசாய குறைதீர்வில் மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்கிறோம். அவங்களும் சரி நாங்கள் அதுவும் அரசுக்கு அனுப்புகிறோம், அனுமதி வரட்டும், நாங்கள் அணை கட்டி தண்ணி நிறுத்துகிறோம். அப்புறம் ஏரிக்கரைங்கெல்லாம் ஒன்றும் சரி பலம் இல்லாத இருக்குது. ஏரி முள்போதர் இருக்குது, அதெல்லாம் அகற்றி தண்ணி நிறுத்தணும்னு சொல்கிறோம். அதுவும் செய்யவில்லை. அப்படி இருக்கும்போது நாங்கள் ஆடு மாடு வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியெல்லாம் இருந்தும் ஏரியில் தண்ணி இல்லை, கான்மாயில் தண்ணி இல்லை, எங்கேயுமே தண்ணி இல்லாத காலத்தில் இந்த எங்கள் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 10-12 கல்குவாரிங்க இயங்கி வருது எங்கள் கனிமடி ஒன்றியத்தில். இந்த கல்குவாரிங்க ஆழமாக போயிடுச்சு. எங்கள் கிணறுலாம் பார்த்திங்கன்னா 40 அடி 30 அடி தான் இருக்குது விவசாயம் கிணறு. அதுக்கு மேலே எங்களால் வெட்ட முடியாது. போர் பார்த்திங்கன்னா எங்களால் ஒரு 300 அடி தான் போட முடியும். அவங்கெல்லாம் ரொம்ப ஆழமாக போய் கல்குவாரியை உழைச்சி ராஜ்யத மோட்டருங்க. நாங்களாம் ஒரு 3 HP சர்வீஸ் தான் வாங்கியிருக்கோம். அதுக்கு மேலே மோட்டர் போட்டால் எங்களை கரண்ட் ஆஃபீஸர் பிடிச்சிடுவாங்க. அதனால் நாங்கள் அந்த 3 HP மோட்டர் போட்டு தான் தண்ணி எடுக்கிறோம். அவங்களாம் ராஜ்யத மோட்டர் பார்த்தா 20 HP 25 HP மோட்டர் போட்டு தண்ணி எடுக்கிறாங்க ஆயத்துலேருந்து. அப்படி தண்ணி எடுக்கும்போது பூமி மொத்தம் ட்ரை ஆகிடுச்சு. பூமி தண்ணி சுத்தமாக கிடையாது. தண்ணி எங்கள் ஏரியாவுங்களில் வருங்காலத்துக்கு எப்படி நாங்கள் ஆடு மாடுகளை காப்பாற்றுறது எங்களுக்கு ஒன்றும் தெரியல. இந்த வெப்பநிலை வேறு, வெப்ப அலை வீசப்போகுதுன்றாங்க. இது பயப்படுத்துகிறாங்க அரசாங்கம். இதனால் எங்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்குது. இந்த அச்சுறுத்தல் எனக்கு உணர்ச்சி வசத்தமாக இந்த மாவட்ட ஆட்சியரிடம் பேசும்போது அதிகாரி காலில் இந்த எங்கள் குறைங்களை தீருங்கன்னு சொல்லியிருக்குங்க. இதை தீர்த்தா எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் குறைங்களை தீர்த்தா நல்லாயிருக்கும். ஏரிகளை தண்ணி நிரப்பினா நல்லாயிருக்கும். இந்த கல்குவாரிகளை நிறுத்தினா நல்லாயிருக்கும்னு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன்.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.